வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹையர் ஆர்ட்ஸ் ரூஃப். நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது, நாங்கள் ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி கர்நாடகையில் அத்தனி அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே கார்டன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருக்கு. திரும்ப நமக்கு அங்கே ஒர்க் இருக்குது. ஸோ அதை பார்க்க வந்துருந்தோம். அப்போ தான் நமக்கு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். அதனால தான் போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க. ஃப்ரண்டேஜெல்லாம் போட்டு நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வியூ. ஒரு ரிசோர்ட் இது. ஆக்சுவலி இது நம்ம கர்நாடகாவில் அத்தனி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஃபுல்லாக வித்தவுட் பிளாஸ்டரிங். இது வந்து பிளாஸ்டரிங்கே பண்ணது கிடையாது. அப்படியே கல்லை வச்சு அதில் பெயிண்டில் அடித்து பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே ஓடு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டு. சிவில் ஒர்க் வந்து கிளைண்ட்டு தான் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம மேல் இருக்க ரூஃப் ஃபுல்லாக நாம் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃப் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இது அதோட ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி இப்படி தான் இருக்கும். அதோடதெல்லாம் ரொம்ப அழகாக நீட்டாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனும் அதே மாதிரி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ரூஃப் எல்லாம் பண்ணியிருக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் வரும். அந்த பிரிக்கோட இதுவும் அந்த டிசைனும் எல்லாம் பார்க்கும்போதே இதேமாரி நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்கொயரி ஏதாச்சும் இருந்தால் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து சைட்டை பார்த்து சைட்டுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ரூஃபிங்கில் எல்லா டைப்பும் பண்ணுவோம். நாட்டோடு, சிமெண்டோடு, செராமிக்கு, நானோ செராமிக்கு, பாலிகார்பன், ஸ்டோன் கோட்டடு, ஷிங்கிள்ஸு, அந்த மாதிரி எல்லா ரூஃபிங்கும் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு ரூஃபிங்கில் எந்த என்கொயரி இருந்தாலும் எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரிசோர்ட்டு, அதே மாதிரி வீட்டில், அது மாதிரி ஹோட்டல், அந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி டோட்டலாக 6 வீடு இருக்குது. இந்த 6 வீடுமே நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடியே ரூஃபிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரொஜெக்ட்டு. இப்போ இந்த பிரிக் அடுக்கி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய ஒரு தொட்டில் கட்டு வீடு நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. வீட்டுக்குள்ளே தண்ணி விழுகிற மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். கிளைண்ட் இதுக்கு சைடில் ஃபுல்லாக ஒரு வுட்டோட ஷேப்பில் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட வியூ எப்படி இருக்குங்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்டை. இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த இடத்துல எங்கேயுமே இதே மாதிரி கிடையாது. அவ்வளோ சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கு. சைடில் தூவால் அது மாதிரி எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். சைடில் டெராக்கோட்டா ஜாலி எல்லாம் கொடுத்து கீழே பூவோடு மேலோடு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது ரொம்ப வித்தியாசமாக பண்ணுற ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம பார்க்கும்போதே அது தெரியும் அது எந்த மாதிரிங்கிறதுல. ஸோ கிளைண்ட்டு இதே மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அந்த இதனால் தோட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக அவங்க சின்ன சின்ன ஜெல்லி எல்லாம் போட்டு பாத்வேயில் உண்டாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட பேக் வியூ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதோட பேக்கு சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது அவங்க ரொம்ப அழகாக மரத்தோட ஒரு ஃபினிஷிங்லே ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வழியே அப்படியே ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் நம்ம ஃபீல் பண்ணி அப்படியே நடந்து போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே உட்காரதுக்கு ஒரு சிட்டிங் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது அதோட பேக் வியூ. ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக டெராக்கோட்டா ஜாலி எல்லாம் வச்சு நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த டெராக்கோட்டா ஜாலி கொடுத்துருக்கோம். ஸோ லுக் வைஸ் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெராக்கோட்டா ஜாலி வழி காத்தோட்டம் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால நமக்கு பில்டிங்குள்ளே வந்து அவ்வளோ ஹீட் நமக்கு ஃபீல் ஆகாது.
ஸோ பியூர் க்ளே மண் யூஸ் பண்ணி தானே கட்டியிருக்கோம். அதாவது கல் வந்துட்டு நாட்டுக்கல். ஸோ பியூர் க்ளே. அதனால் அந்த ஹீட்டு நமக்கு உள்ளே வராது. அதே மாதிரி மேலே ஓடும் போட்டிருக்கோம். இதோட என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத ஒரு 4 வீடு கரெக்டு லைனில் தான் கட்டியிருக்கோம். இங்கே பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, அந்த ஆர்ச் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஒரு வீட்டில் இருந்து அப்படியே 4 வீட்டுக்கும் அப்படி லைனாக போகலாம். 2 வீடு ஆப்போசிட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்ட் லைன் தெரியாது. இது கரெக்டு லைனில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, கரெக்டாக ஆர்ச் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு பண்ணணுமா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்கள் ஒர்க்கு சூப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். இந்தியாவில் எந்த பக்கம்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, அந்த கல்லை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஃபினிஷிங்கெல்லாம் போட்டு நல்லா ரியாலிட்டி ஃபீல் ஆகுது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அதோட இன்சைட் எல்லாமே. நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.